ஹாய் கிஷோர். ஹாய் ப்ரோ. ஆக்சுவலி 3 பேரும் ஆர்சிபி வின்னுக்கு போயிருந்தோம். பட் ஹார்ட் லைக் ஆக்சுவலி முன்னாலலாம் சும்மா கலாய்க்க சொல்லுவாங்க ஆர்சிபிய. த அப்போனன்ட் ஹஸ் வான் த மேட்ச் பட் ஆர்சிபி வான் த ஹார்ட். ஆனா நிஜமாவே ஃபுல் ஹார்ட்டோட சொல்றேன், இன்னைக்கு ஆர்சிபி வான் அவர் ஹார்ட்ஸ் தான். அவ்வளோ ட்ரை பண்ணாங்க வின் பண்ணணும்னு. அண்ட் டேபிள்ல ஒரு ஜம்ப் கிடைக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேபிளா மாறும்னு நினைச்சோம். டஃப் லக் தான். ஒரு சில டெசிஷன்ஸ் ஆர்சிபி பக்கம் போயிருந்தா மேபி மேட்ச் வந்து டேர்ன் ஆயிருக்கலாம். ஸ்டில் ஒரு கான்ட்ரவர்ஷியல் அவுட் கொடுத்துருந்தாங்க கோலிக்கு. அண்ட் அதுக்கு அவங்க வந்து டிபேட் பண்ணாங்க அம்பையர்ஸோட. அதுக்கப்புறம் கரண் சர்மாவோட கேட்ச், அதுக்கு பிளிப் சால்ட் வந்து அவரு டிமாண்ட் பண்ணாரு. ஸோ கிரிக்கெட் இதை பண்ணிங்கன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி தான். டிசிஷன்ஸ் ஓவராலா கடைசியில அம்பையர்ஸ் கிட்ட தான் இருக்கு, அவங்க கொடுக்குறபடி தான் போய் ஆகணும். டஃப் லக். ஆர்சிபி வின் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட இனிஷியல் தாட் சொல்லுங்க கிஷோர். ஸ்டார்ட். மேட்ச் ரொம்ப நல்ல மேட்ச். சொல்ல போனா வந்து பெரிய ஸ்கோர் போக வேண்டியது. அந்த ஆளால ஒன்றும் பண்ண முடியாது, அவனை தூக்கிடுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மேட்ச் மாத்தினது யாருன்னா ஃபர்கூசன் தான். ஃபர்ஸ்ட் ஓவர்ல அந்த அடி அடிச்சிட்டாங்க, 28 ரன் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போட்டு மிச்சம் 3 ஓவரும் வேற லெவல்ல போட்டாரு. வெறும் 20 ரன்னுக்குள்ள தான் போட்டாரு, விக்கெட்டும் கைட்டி கொடுத்தாரு. ஸோ கேம் சேஞ்சரே அவர் தான். வேற ஆப்ஷன் எல்லாம் சிராஜுக்கு போயிட்டாங்க. சிராஜ் மட்டும் கொஞ்சம் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளானா இருந்திருக்கும். அதுதான் இன்னொன்னு ஒரு பயங்கரமா பிளஸ் என்னன்னா கிரீன் நல்லா போட்டாரு, அது ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப் நல்லாவே போச்சு, பிளேலாம் நல்லா போச்சு. நான் இன்னிங்ஸ் வரப்போ எதனால என்ன ப்ராப்ளம் நான் சொல்றேன், அவர் பேசிக்கலாம். டார்ச்சர் ஆச்சுன்னு தான் சொல்லிக்கலாம். இல்ல எனக்கு என்னன்னா 2 ஆர்சிபி சேஞ்ச் எடுத்துட்டு வந்தாங்க. யாருன்னா கிரீன் அண்ட் கரண் சர்மா. நான் அன்னில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், கரண் சர்மா ஆடுங்க, ஒரு டீசென்ட், அவர் ரயில்வேஸ்க்கு ஆடுவாரு, நல்லா ஸ்பின் போடுவாரு, கொஞ்சம் ஹிட்டர். எஸ்ஆர்ஹெச்ல பிபுல் சர்மான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் மாதிரியே இவரும் ஆடுவாரு, லெஃப்ட் ஹேண்டர், டமால் அடிப்பாரு. ஸோ 2 சேஞ்ச், 8 ஓவர்ஸ் தான். 2 பேரும் 8 ஓவர்ஸ் போட்டிருந்தாங்க. 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம். 8 ஓவர்ஸ் ஏதோ ஒரு 66 ரன்ஸ் 67 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஓகே அட் கேகேஆர். அண்ட் ஆல்சோ சிராஜ் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இவனுங்க 3 பேருமே 12 ஓவர் போட்டு 100 ரன் கிட்ட தான் கொடுத்தாங்க, விச் இஸ் ஆர்சிபி ஸ்டாண்டர்ட்ஸ் லைக் வெரி குட். ஐ திங்க் 222 and 250 ஆர்சிபி சேஸ் 222 சேஸ் பண்ணாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் 250 சேஸ் ஏன் பண்ணாங்கன்னா அதுக்கு இந்த 8 ஓவர் தான் டிஃபரன்ஸ். கரண் சர்மாவோட இம்பாக்ட்ஃபுல் லெக் ஸ்பின் அண்ட் ஆல்சோ இன்னைக்கு சிராஜ் வந்து நல்லா போட்டாரு. ஸோ அதான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், ஆர்சிபி ஷுட் பேக் த பிளேயர்ஸ் அண்ட் தேங்க்ஃபுல்லி தே ஹேட் பேக் டுடே. கரண் சர்மா எடுத்துட்டு வந்தாங்க. ஃபர்கசன் லாஸ்ட் மேட்ச் சம்மாடி வாங்கினாரு, பட் அதெல்லாம் பரவாயில்ல, இந்த மேட்ச் அவர் தான் ஆடுவாருன்னு சொல்லிட்டு ஃபர்கசன் எடுத்துட்டு வந்தாங்க. நான் மேக்ஸ்வெல் ஆடுவாருன்னு நினைச்சேன், பட் மேக்ஸ்வெல் ஆடல. அண்ட் ஆல்சோ நம்ம பேசிட்டு இருந்தோம் வில் ஜாக்ஸ் போடுவாருன்னு, வில் ஜாக்ஸும் போடல. ஸோ மேபி அந்த வில் ஜாக்ஸ் வரும், அங்க கொஞ்சம் இங்க போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் வின் ஆயிருக்கும், வின் பண்ணிருக்கலாம். பட் சம் டைம்ஸ் லக் வந்து உங்க சைட் போகவே போகாது. பட் அதுதான் தட் வாஸ் த ஸ்டோரி. அங்க இங்கே ஒரு ரன் தானே தோத்தாங்க, அங்க ஒரு பை இங்க ஒரு பை, இல்லாட்டி ஏதாவது நடந்து இந்த 1 ரன் கூட எடுத்திருக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் தி டே சொல்லுவாங்கல்ல, when things goes your way everything goes your way, if things doesn't go your way nothing goes your way. But I'm really happy that they are back. RCB is backing the players like சுயேஷ் பிரபுதேசாய் நல்லா போட்டாரு, நல்லா பேட்டிங் ஆடினாரு. அதுக்கப்புறம் இவரு கரண் சர்மா நல்லா போட்டாங்க. 2 பேருமே சேர்த்து ஐ திங்க் சுயேஷ் பிரபுதேசாய் ஒரு 24 பால் ஆடினாரு, யாரோ 2 பேரும் சேர்த்து 36 பால்ஸ் ஆடி இருக்காங்க. அந்த 36 பால்ஸ்ல they have scored around 49 runs. ஸோ பவுலிங்லயும் ஒரு நல்ல இம்பாக்ட் காமிச்சிருக்காங்க, பேட்டிங்லயும் ஒரு நல்ல இம்பாக்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா அனுஜ் ராவத்லாம் அப்படி பர்ஃபார்ம் பண்ணல. இந்த நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இதே மாதிரி இந்த சுரேஷ் பிரபுதேசாய், கரண் சர்மா, அதுக்கப்புறம் இந்த சிராஜ், இவங்க நல்லா பேக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஆர்சிபி வில் பி a much better side. ஓகே, ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பத்தி சொல்லணும். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி சிராஜ் நல்லாவே போட்டாரு. நம்ம ப்ரீ மேட்ச்லயே சொல்லியிருந்தோம், சிராஜ்க்கு இன்னைக்கு சப்போஸ் மாட்டிக்கிச்சுன்னா ஓகேனா, அவர் லாஸ்ட் ஓவரை மட்டும் தூக்கிட்டா ரொம்ப நல்ல ஓவர் தான். 22 கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் 19th ஓவர் போட்டு. மேபி அதுதான் கொஞ்சம் அவரோட எக்கனாமியை வந்து லோவர் சைட்ல காட்டியிருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நல்லா போட்டாரு. அண்ட் கேம் கிரீன், கிஷோர் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா பண்ணாரு. நீங்க நிறைய வாட்டி சொன்னீங்க கேம் கிரீனையும் மேக்ஸ்வெல்லையும் பேக் பண்ணி அவங்க பேட்ல கொடுக்கலன்னு கான்ட்ரிபியூட் பண்ணாலும் கூட பவுல்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு அதை இன்னைக்கு பண்ணி காமிச்சாரு. அண்ட் ஃபெர்கூசன் இன்னைக்கு ஃபேண்டசி பிக்ஸ்ல எல்லாத்தையுமே எடுத்தேன். ஏன்னா அவர் கேகேஆருக்கு ஆடி சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு டோர்னமெண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 7-8 மேட்ச் சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த நைட் மேட்சஸ் வரப்போ ஜடேஜா வந்து அடிச்சிருவாரு. கேகேஆர் ஆடுறப்ப ஒரு 20 24 அடிச்சு அந்த இடத்துல ஒரு மொமெண்டம் பிரேக் ஆகும் லாக்கி ஃபெர்கூசனுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து
அவரு நிறைய மேட்ச் ட்ரிப் ஆயிருப்பாரு அவரோட பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறமா அவரு ஜிடிக்கும் சரியா பண்ணல. ஆனா கேகேஆர் கிரவுண்ட்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்ஆர்எச் கிட்ட ஒரு மேட்ச் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, டிஃபெண்ட் பண்ணி கொடுப்பாரு ஒரு 6 ரன்ஸோ 7 ரன்ஸோ லாஸ்ட் ஓவர்ல. ரொம்ப நல்லா பண்ணுவாரு கேகேஆர் கிரவுண்ட்ல, இடன் கார்டன்ல. ஸோ அதனால அவர் இன்னைக்கு நல்லா பண்ணது எனக்கு சர்ப்ரைஸ் கிடையாது. அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்டேயாலும் நல்லா தான் போட்டாரு, விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் இவருக்கு வந்து ஒரு டோ கிரஷிங் யாக்கர் போட்டாரு, அதனால கொஞ்சம் ட்ரம்பிள் ஆயிட்டாரு சுனில் நாராயண். இல்லைன்னா இன்னுமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாருன்னு தோணுச்சு எனக்கு. அண்ட் குயிக் விக்கெட்ஸ் விட்டாங்க கேகேஆர். இவ்வளவு சீக்கிரம் விக்கெட்ஸ் போகாது அவங்களுக்கு. அந்த விக்கெட்ஸ் போனது அந்த 220க்கும் 250க்கான டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். அண்ட் ரசிலுக்கு படவே இல்லை இன்னைக்கு பேட்ல. கிட்டத்தட்ட ஒரு 120 செகண்ட்ல தான் ஆடி இருப்பாரு. கிஷோர் ஒரு மேட்ச்ல சொல்லியிருப்பாரு, அன்மோல வந்து ஆட வைங்க. அன்மோல் தானே அவர் பேரு, ரமன்தீப் சாரி, ரமன்தீப் ஆட வைங்கன்னா அவரு தான் இன்னைக்கு டிஃபரன்ஸ் அந்த 200க்கும் 220க்கும். இல்லைன்னா அது எங்கோ போயிருக்கும். 9 பால் 24 ஆடி இருப்பாரு ரமன்தீப். அதுதான் டிஃபரன்ஸா ஆயிடுச்சு அவங்களுக்கு மேபி இவங்களுக்கு. அண்ட் இன்னொன்னும் கிஷோர் சொன்ன மாதிரி நடந்தது, சுனில் நாராயண டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாங்க. அதனால கொஞ்சம் ட்ரம்பிள் ஆனாங்க இவங்க பவுலிங்ல. திருப்பியும் அது யார் கொண்டு வந்தானா, நீங்க ரசலுக்கு கொடுத்துருந்தீங்க கிரெடிட், ஆர்சிபின்னா நான் இருக்கேன்டான்னு வந்துருவாருன்னு அதை அவர் பால்ல பண்ணி காட்டிட்டாரு. அதுதான் டிஃபரன்ஸ். அவரு 3 ஓவர் போட்டு 25 ரன் தான், 2 விக்கெட்டும் 3 விக்கெட்டும் 3 விக்கெட். அது இல்லைன்னா கண்டிப்பா என்ன சொல்றது, கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருப்பாங்க கேகேஆர். சரி, ஆர்சிபி கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருப்பாங்க அந்த இம்பாக்ட் இல்லைன்னா. இதே அவங்க வின் பண்ணிட்டாங்க, ஒரு ரன்ல போயிருக்கு. சோ இதே இது என்ன வேணா நடந்திருக்கலாம். நம்ம ரசிலோட ஸ்பெல்ல தூக்கிட்டோம்னா அவங்களோட மெயின் ஸ்பின்னர்ஸே அட்டாக் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ ரசில் தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. நீங்க லாஸ்ட் ஓவர் பாத்தீங்கன்னா கூட ஸ்டார்க்கு வந்து அந்த குட் லென்த்லயோ இல்ல ஸ்லாட்லயோ போடுறப்போ அவர் அப்செட் ஆகுறாரு, நான் இப்படி ஒரு ஸ்பெல் போட்டிருக்கேனேடா, என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் எனக்கு நான் ஆர்சிபி வின் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா ஸ்டார்க்கு அவர் டிஃபெண்ட் பண்ணி கொடுக்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவரை ரொம்ப ரைட் அப் பண்றாங்க. அவர் ஒரு குவாலிட்டி பவுலரு. எல்லாரும் சொல்லுவாங்க இவ்வளவு கோடி கொடுத்து உனக்கு கொடுத்தது வேஸ்ட்னு. நான் அப்படி சொல்ல மாட்டேன். திருப்பி அவர் டிஃபெண்ட் தான் பண்ணியிருக்காரு. அவர் 1 ரன்ல டிஃபெண்ட் பண்ணாலும் பண்ணியிருக்காரு. அண்ட் அது என்னன்னு தெரியல, கேகேஆருக்கு ஆடுறதோ இல்ல லீக்ல ஆடுறப்போ இந்த மாதிரி போகுது. அவர் ஆஸ்திரேலியாவுக்கு இப்படி பண்ணுவாரா கேட்டா பிக் கொஸ்டின் மாதிரி தான், சான்ஸே கிடையாது. நல்லாதான் பண்ணுவாரு. இதுல உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க ஸ்டார்க்கை பத்தி. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஸ்டார்க் என்னன்னா, நம்ம வந்து ஒரு சீரியஸா வந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இன்னொரு சும்மா டியூஷன் டெஸ்ட்னா சும்மா ஜாலியா போய் அடிச்சு விடுவோம்ல, அந்த மாதிரிதான் அவர் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு ஆஸ்திரேலியன் டீமுக்கு பாத்தீங்கன்னா பேட் கமிங்ஸ் ஸ்டார்க்கோட கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். இங்க வந்து அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து நான் அவ்வளவு பாக்குறதே கிடையாது. ஸோ மேபி அஃப்கோர்ஸ் இஸ் டெலிவரிங் டில் டுடே, யாருமே ஒன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஸ்டார்க்கு இஸ் பீன் அ குட் இது. பட் எனக்கு என்னன்னா பிளே ஆஃப்ஸ்ல ஆர் எனிவே இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் நடக்கலாம் வேர் ஸ்டார்க் இஸ் கிவன் டு யூனோ டிஃபெண்ட் சம் 13 or 14 ரன்ஸ் அகேன்ஸ்ட் எஸ்ஆர்எச் ஆர் மேபி ஈவன் சிஎஸ்கே. அங்க கொடுத்தாங்கன்னா வந்து ஐ ஹார்ட்லி சீ மெனி குட் கான்வர்சேஷன்ஸ் வித் கேப்டன். அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்ட்ரைக் ரேட் எல்லா மேட்சும் 50 அடிக்கிறாரு அவர் ஸ்டார்க்கு. ஸோ இது எக்கானமின்னு சொல்லிட்டு எல்லா மேட்சும் 50 அடிக்கிறாரு. ஸோ தட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் கன்சர்ன் தான். எனக்கு என்னன்னா ஸ்டார்க் வந்து மேபி ஸ்டார்டிங்ல ஒரு ஓவர் போட்டு பேக் எண்ட்ல நிறைய யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் அண்ட் ஆல்சோ ஒரு மேனேஜ்மெண்டோட ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டே உன் ஸ்ட்ரென்த்தே நீ யாக்கர் தான் போடுவேன், அது யாக்கர் போடுறா முதல்ல அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் ஃபாஸ்ட் யாக்கர்ஸ் போடு, டக்குனு ஒரு பவுன்சர் போடு. லாஸ்ட் ஓவர் நான் கண்டிப்பா பவுன்சர் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். 2-3 பால் பவுன்சரே போடல, எல்லாமே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டுட்டு இருந்தாரு. ஈவன் லாஸ்ட் பால் கூட நான் பவுன்சர் எதிர்பார்த்தேன்னா அவர் பவுன்சர் யூஸே பண்ணல. சோ மேபி அவர் வேணும்னே பவுன்சரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, யாக்கர்ஸும் நெயில் பண்ண மாட்டேங்கிறாரு. அது மேபி ஸ்ட்ராட்டஜிக்கலா தான் பண்றாரோ. இங்க நான் பண்ண போறது இல்ல, நான் வந்து அங்க சர்ப்ரைஸ் பண்ண போறேன் T20 வேர்ல்டு கப்ல அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அண்ட் அவரோட ஆர்க்லயே போய் விழுது. அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் டு லெஃப்ட் ஆர்ம் சீமர்னாலயா என்னன்னு தெரியல. கரண் சர்மா. அண்ட் எனக்கு இன்னொரு பாயிண்டும் இருக்கு, ஒரு குவாலிட்டி பேட்ஸ்மேன் இருந்தா மேபி அவர் உன்னை நான் அடிக்க விடாம பண்றேன் அப்படின்னு ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணிருப்பாரோ. இது ஒரு லோவர் ஆர்டர் பேட்டரு, டெய்ல் எண்டரு. ஸோ வந்து ஒரு கேட்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைட் ஆஃப் போட்டாரான்னு எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க். இல்ல ப்ரோ, ஒரு 6 அடிச்ச சரி அடிச்சுக்கோ, 2 6 அடிச்ச சரி அடிச்சுக்கோ, 2 6 அடிச்ச உடனே 3வது பால் அதே போடுறது. நான் கண்டிப்பா ஒரு பவுன்சர் ஆகுது நினைச்சேன்னா 2 பவுன்சர் அலவுட் ப்ரோ, 2 பவுன்சர்ஸ் அலவுட். மேபி அவர் அந்த ஃபீல்டு கூட போட்டிருக்கலாம், 2 ஃபைன்ல உள்ள இருந்தாங்க. ஸோ ஃபீல்டு நினைச்சும் போட்டுருக்கலாம்.
பட் சர்ப்ரைஸ் பண்ணிருக்கலாம் இந்த லெவல்ல. பட் மேபி தெரியல என்ன டிஸ்கஷன் நடந்தது ஸ்ரேயஸ் ஐயர் கூட. ஆல்சோ அவர் ஸ்ரேயஸ் ஐயர் கூட அவ்வளவு கான்வர்சேஷன் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அவர் பாட்டி அவர் போட்டுட்டு இருக்காரு. அவர் மேபி முன்னாடியே பேசிட்டு வந்தாங்களான்னு தெரியல. சோ இந்த மேட்ச் கூட என்ன 4 overs 55 runs 2 6 போனதுக்கு அப்புறமா ஸ்ரேயஸ் ஐயர் பவுண்டரி லைன்ல இருந்து வந்தாரு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா இந்த மேட்ச் தப்பிச்சுட்டாங்க. சப்போஸ் வந்து தோத்து இருந்தாங்கன்னா ஸ்டார்க்க வச்சு செஞ்சிருப்பாங்க எல்லாரும். அண்ட் இப்பயும் அதான் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல அதை பண்ணாதீங்கன்னு நம்ம சொன்னாலும் யாரும் கேட்க போறது இல்ல. ஆனா பண்றதுல என்ன நியாயம் இருக்குன்னா ஹையஸ்ட் பெய்டு கிரிக்கெட்டரா இருக்காரு இப்போ ஐபிஎல்ல. சோ டெலிவர் பண்ணணும். மேபி பிக் டைம்ல டெலிவர் பண்ணுவாரோ என்னமோ நமக்கு தெரியாது, தெரியல. சோ கிஷோர் முதல்ல இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சோடனே கம்பீர் சந்திரகாண்டோட ஆட்டிடியூட் பாக்குறப்ப எனக்கு தோணிடுச்சு மேபி இன்னும் 2 மேட்ச் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அடுத்த மேட்சை அவர் எடுத்துட்டு சேட்டன் சக்கரியா இல்ல துஷாந்த் சமீராவை போட வாய்ப்பு இருக்கு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லுவேன்னா இது வரைக்கும் ஸ்டார்க்கு வந்து 7 பிராக்டிஸ் மேட்ச் ஆடி இருக்காரு. ஓகேங்களா, 7 டீம் கிட்டயும் ஆடிக்காரு, 7 பிராக்டிஸ் மேட்ச் ஆடிக்காரு. அவர் எல்லா டீமோட பிளேயர்ஸ் ரீட் பண்ணிக்காரு. இன்னைக்கு வில் ஜாக்ஸ்க்கு 147 ஆஃப் ஸ்டம்ப்ல போடுறாரு. பிளாட் பிட்ச்ல ஸ்விங் ஆக மாட்டேங்குது. அவரு பேரே ஸ்விங், ஃபாஸ்ட் வித் ஸ்விங், சுத்தமா ஸ்விங் ஆகல. நேரா போய் பேட்ல போட்டு தூக்கி மிட் ஆஃப்ல ஸ்ட்ரைட் 6 அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா ஒரு வேகமா ஃபாஸ்டா பேட்ஸ்க்கு போடுறாரு. பீட்னு கண்டுபிடிச்சிட்டாரு வில் ஜாக்ஸ். உனக்கு வேகமா நான் பேடுக்கு போட்டேன்னா நீ பீட்னு. அப்ப நான் ஸ்டெம் டு ஸ்டெம் பேடுக்கு போடுவேன் மேட்ச்ல எங்கன்னா வேர்ல்டு கப்ல நீ எல்பி இல்ல போல்ட் ஆவேன். அந்த ஒரு விக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த மாதிரி அவர் ஒரு பிளேயருக்கும் ரன்னு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரே காண்டி கண்டுபிடிச்சுன்னு இருக்காரு. அவள் தான் நான் சொல்லுவேன். வாய்ப்பே இல்லை. அந்த 6 balls 21 வந்து நீங்க அவர் 147 பேஸ் போட்டுன்னு இருக்காரு. பால் டர்னே ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி இப்போ வெஸ்ட் இண்டீஸ் பிட்ச் அப்படி இருக்குமா? பிளாட்டா ஃபேஸ் பவுலர்ஸ் போட்டானுங்கன்னா ஸ்விங் ஆகாம பவுன்ஸ் ஆகாம. நீங்க சொல்றீங்க பவுன்ஸ்னு, இங்க பவுன்ஸ் போட்டவரை அவங்களுக்கு பேட்ல தான் விழும். அந்த மாதிரி பிட்ச் ரெடி பண்ணிட்டு என்ன போட வைங்க. நீ போடுறானா எப்படி போடுவார் அவரு? அவர் போட மாட்டாரு. வேணாம் எனக்கு. நான் எங்க ஜாலியா பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். நான் எங்க டெலிவரி பண்ணமோ அங்க டெலிவரி பண்றேன். அதுதான் மெயின். ஏன்னா வேர்ல்டு கப்ல ஸ்டார்க், பேட் கமின்ஸ், ஏசூலுக்கு போட போறாங்க. பேட் கமின்ஸ் இங்க அவரும் விளையாடி இருக்காரு. எல்லா பிளேயரும் தெரிஞ்சுக்கினாரு. இவரும் எல்லா பிளேயரும் தெரிஞ்சுக்கினாரு. ஏசூல் ஆல்ரெடி ஆடி இருக்காரு. இது எல்லாமே அவங்க வேர்ல்டு கப்ல தான் டெலிவரி பண்ண போறாங்க. இங்க பண்ண மாட்டாங்க. அதோட வேற இது வந்து ஐபிஎல் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றது. இன்னைக்கு 18th over கேம்பன் கிரீன் கொடுக்குறாங்க. வேர்ல்டு கப்ல 18th over கொடுப்பாங்களா? ஆஸ்திரேலியா டீம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இங்க ஓபன் பண்றாரு ஜாஸ் பட்லர். வேர்ல்டு கப்ல ஓபன் பண்ண வைப்பாங்களா? வாய்ப்பு இல்லை. ட்ரெயின் ஸ்மித் ஓபன் பண்ணாரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஆனா அங்க ஓபன் பண்ண வைக்கல. சோ இந்த ஐபிஎல்ல வந்து யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அந்த பிளேயர் அங்க அந்த மாதிரி யூஸ் பண்றதே இல்லை. சோ இங்க வந்து அவர் ட்ரையல் பார்த்துன்னு இருக்காரு. என்ன பத்தி 7 பிராக்டிஸ் மேட்ச் ஆடிட்டாரு. இன்னும் 2 பிராக்டிஸ் மேட்ச் ஆடிப்பாரு. அதுக்கப்புறம் பெஞ்ச்ல உட்கார வச்சாலும் நான் எல்லா டீம் கிட்ட ஆடிட்டேன்டா, எல்லா பிளேயர்ஸ் அப்படி எனக்கு ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் 80% தெரிஞ்சிச்சுன்னா இது போதும். நான் என் டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிப்பேன். என் டீமை வின் பண்ண வைக்க முடிஞ்சா முடியும், இல்ல அதுதான் அவர் பண்ண போறாரு. அவர் என்ன வேணா பேசிக்கிட்டோம், பிரச்சனையே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படிதான் விளையாடிட்டு இருக்காரு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரியே தான் அவர் இங்க வந்து ஜாலியா ட்ரிப் மாதிரி வந்து விளையாண்டு இருக்காரு. அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால அவரை குறைய சொல்ல முடியாதுங்க. அதான் சொன்னேன்ல, நம்ம எக்ஸாம்லாம் முடிச்சு சும்மா டியூஷன் டெஸ்ட் வர மாதிரி சும்மா ஜாலியா எழுதி கொடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும் பண்றதா பார்த்தா. பட் தெரியல, பாப்போம். பட் ஐ திங்க் ஆஸ்திரேலியன் போலிங் வந்து கோயிங் டு தி வேர்ல்ட் கப் அவங்க போலிங் ரொம்ப சார்ட்டட், டீமே சார்ட்டட் நினைக்கிறேன். நம்ம தான் இவனா பாத்துட்டு இருக்கோம். ஆமா, நான் இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்தியன் பேசர் இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ பேச ஆரம்பிச்சிருவாங்க, இவர் வேர்ல்டு கப்புக்கு எடுத்துட்டு போகணுமா. இப்போ சிராஜியே பேசிட்டு இருப்பாங்க, அவர் வந்து இவ்வளவு ரன்ஸ் கொடுக்குறாரு, இவர் வேர்ல்டு கப் எடுத்துட்டு போனா என்ன வருது. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் ஸ்டார்க்கு எப்படி என்ன பண்ணுவாரு. இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இவன் காலி, ஐயோ இவன் ஃபார்ம்ல இல்லையா, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. நீ வர செல்லம், உன்னை வச்சே நாங்க கப்பு ஜெயிக்கிறோம்னு கூட்டு போவாங்க. ஆனா நம்ம பிளேயர்ஸ் அப்படி, நம்ம போர்டு அப்படி கிடையாது, நம்ம ஃபேன்ஸ் அப்படி கிடையாது. நம்ம கண்ட்ரியே இப்படிதான் இருக்காங்க. ஐபிஎல்ல பார்த்துட்டு ரைட் அப் பண்ண வேண்டியது. பட் இன்னைக்கு ரிங்கு பட்டுதுல, நீங்க ரிங்கு பட்டுது. பட்டுது. அது ஆக்சுவலி என்னன்னா, இன்னைக்கும் அந்த நக்கல் பால் அவர் ரீட் பண்ணல. கிஷோர் சொன்னதுதான், கையை பார்க்க மாட்டாங்களா. தமிழ் கமெண்ட்ரியில சொன்னாங்க திருப்பியும் கையை வந்து ரிலீஸ் பாயிண்ட் வரைக்கும் ஒரு மாதிரி எடுத்து வந்து ஒண்ணு பண்றாரு. அது ஒரு சில பவுலர்ஸ்க்கு அந்த நேக் இருக்கு. லாக்கி ஃபெர்குசன் 150 போடுற ஒரு நக்கல் பால் ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா ரீட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேபி ஒரு குவாலிட்டி பேட்ஸ்மேன், கிளாசி பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்கல்ல, சுப்மன் கில், விராட் கோலி, அந்த மாதிரி கேலிபர்ல இருக்க பிளேயர்ஸ் மேபி ரீட் பண்ணலாம். ஹிட்டர்ஸா இருக்கவங்க பண்ணாம
எப்படியும் ஃபாஸ்டா தான் போடுவான்னு போறாங்களோ என்னமோ. நீ ஏதோ சொல்ல வந்த, சொல்லி கிஷோர். அதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பத்தி போயிடலான்னு நான் யோசிச்சேன். மேட்ச் முன்னாடி சும்மா சம்மரி பாக்குறப்போ நரேன் கண்டிப்பா மாட்டிப்பாரு, ஏன்னா சிராஜ் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க சொன்னாங்க. அதே தான் நடந்தது, நிறைய டாட் போச்சு பவர் பிளேல. அதுக்கப்புறம் வந்து அந்த ரகுவன்ஷால எதுவும் பண்ண முடியல, பிலிப் சால்ட் நல்லா ஆடி இருக்காரு. அப்புறம் வெங்கடேஷ் திடீர்னு வந்து வேகமா நான் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா ரொட்டேட் பண்றேன்னு சொல்லி வேகமா ஆடினாரு. இம்பாக்ட் பண்ணது வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் தான். இன்னைக்கு ரிங்கு சிங் வந்து 9th ஓவரே வந்துட்டாரு, அதை பார்த்தேன். நான் மறுபடியும் சொன்ன மாதிரிதான், அன்னைக்கு ஒரு மேட்சும் நான் சொன்னேன், நட்ராஜன் ஸ்லோ ஷார்ட் பிச் போட்டாரு, மாட்டிக்கிட்டாரு. இன்னைக்கும் அதே மாதிரி ஸ்லோ ஷார்ட் பிச் தான், பட் நக்குல் பாலா போயிடுச்சு. அதான் சொல்றேன், அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு கம்பீர் யோசிச்சாருன்னு நினைச்சேன், மேபி அது தெரியல. அதனால இன்னைக்கும் இல்ல, நான் ஆக்சுவலி நான் சொன்னப்போ என்ன திருப்பி அந்த கன்சாலிடேட் பண்ணும் இன்னிங்ஸ் ஆனா ரிங்கு. சப்போஸ் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல போயிட்டு இருக்காங்கன்னா ரசில், இப்படிதான் போயிட்டு இருக்காங்க அவங்க. ஓகே சரி சரி. அதுக்கப்புறம் அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் ரிங்கு சிங் முடிஞ்சவனே ஸ்ரேயஸ் ஐயர் அப்படியே லைன்லயே இருந்தாரு. ரசல் வந்தாரு, ரசல் எவ்வளவு ட்ரை பண்ணாரு, பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு இல்ல, நீங்க நிறைய வாட்டி எங்களை அடிச்சிட்டீங்க, ரசல் போதும், இந்த ஒரு வாட்டியாச்சும் எங்களை விட்டுருன்ற மாதிரி கொஞ்சம் நல்லா எஸ்டா எல்லாம் 2-3 யாக்கர் போட்டாரு அவரே. ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப நல்ல பிளான்ஸோட வந்தாங்க ஆர்சிபி. இவங்களுக்கு நாராயணுக்கும் பாத்தீங்கன்னா கரெக்ட், அவர் பவுண்டரி அடிக்கலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அடிச்ச 10 ரன்ல ஒரே ஒரு 4 ஏதோ ஒண்ணு போச்சு. நல்ல நல்ல பிளேயர்ஸ், நல்ல ஃபார்ம்ல இருக்க பிளேயர்ஸ்க்கு நல்ல பால் போட்டாங்க. அண்ட் இன்னொன்னு பண்ணிட்டாங்க, திருப்பி சேர ஃபார்ம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவர் 8 மேட்ச் ஆடி ஒரு 50 அடிக்கல, தடவிட்டு இருந்தாரு. யாரெல்லாம் நல்லா பண்றாங்களோ அவங்களும் நல்லா போட்டு ஃபார்ம்ல இல்லாதவங்களும் ஃபார்முக்கு கொண்டு வரது அவங்க பேட்டர்னாவே இருக்கு. ஆடிடுவாரு, ஒரு 4 மேட்ச் ஆட விட்டா டச் எடுத்துட்டானா ஆடிடுவாரு. அதனால அந்த ஒரு டைம் வந்து அவர் நெக்ஸ்ட் சச்சின்னே சொல்லியிருக்காங்க, பட் அன்பார்ச்சுனேட்லி மும்பைல போறதுனால மிஸ் ஆயிட்டாரு. வேற எந்த ஸ்டேட் ஆனதுனால அவர் இன்னும் பயங்கரமா ஷைன் ஆயிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ராய்டு இந்தியா கிரிக்கெட்ல கூட நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த இன்ஜூரியால எப்போ டிசில கேப்டனா இருந்தா அந்த இன்ஜூரியால ஒரு 1 IPL ஆடாம போயிட்டு ரிஷப் பண்ட்டுக்கு கேப்டன்சி மாறிச்சோ, அங்கிருந்து அவரோட அவரோட கெரியரே ஷிஃப்ட் ஆன மாதிரி ஆயிருச்சு. அவரு தான் நெக்ஸ்ட் பிக் திங், விராட் கோலிக்கு அப்புறம் பேசிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க ப்ரோ, நீங்க ரொம்ப நேரமா இல்ல என்ன சொல்றேன். இல்ல இன்னைக்கு 2 விஷயம். ஆஃப் டே ஃபார் அஸ்தோஷ் சிங் அவுட், சாய் கிஷோர் சூப்பரா போலிங் போட்டுட்டு இருக்காரு. சோ நம்ம பேசிட்டு இருந்தோம் அஸ்தோஷ் சர்மா எல்லா மேட்சும் ஆடிட்டு இருக்காரு. நான் சொன்னேன் அசுதோஷ்க்கு ஒரு ஆஃப் டே இருக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு. அஸ்தோஷ் இருக்கு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, பிசிசிஐ கூட ரொம்பலாம் யோசிக்காம இந்த வேர்ல்ட் கப் டீம் போச்சுல, அதுலயே கொஞ்சம் அங்கங்க ஸ்லைட் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அதே டீம் விடலாம்னு நினைக்கிறேன். ரொம்பலாம் சேஞ்சஸ் தேவையில்லை. செகண்ட் இன்னிங்ஸ் பேசிடலாம், ஏன்னா பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. நீ சொல்லுங்க பேசுங்க. இல்லன்னா அவரு முடிச்ச அப்புறம் நீ பேசுறியா? பேசுங்க, பரவாயில்ல. இல்ல ப்ரோ, யூ கண்டினியூ. ஓகே, நம்ம 3 பேரும் ஆல்மோஸ்ட் ஆர்சிபி தான் போனோம். பட் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லாவே போச்சு, அவங்க வின் பண்ற மாதிரி வந்துட்டாங்க. நான் ஒரு இடத்துல முடிவு பண்ணிட்டேன், ஆர்சிபி நீங்க வின் பண்ண தோத்துடணும்னு. தோனி சொல்வாரு ரெஸ்பெக்ட் த பவுலர்ஸ். நீ எப்ப பவுலர் ரெஸ்பெக்ட் பண்ணாம போறியோ அந்த டீமோ அந்த பிளேயரோ டிசர்வே இல்லை. அதுதான் அவங்க பண்ணிட்டாங்க. நிறைய நோல அடினும் முடிவு பண்ணிட்டேன். ஒரு 6 அடிச்சா முடிஞ்சிச்சு. அதுக்கு மேல நான் மறுபடியும் 6 அடிப்பேன், மறுபடியும் 4 அடிப்பேன். என்னது அதெல்லாம்? அந்த மனுஷன் எப்படிப்பட்டாலு. அதோட வேற இன்னைக்கு நான் ஸ்பின் வச்சு யோசிச்சேன். பவுலிங் போடுறப்போ பால பாத்துட முடியும் கை, ஆனா ஸ்பின் போடுறப்போ நிறைய இப்படி பின்னாடி வச்சுக்கிறாரு, அப்ப கை பார்க்க முடியாது. போட போறா லெக்கட்டா போட போறாருன்னு சொல்லி இன்னைக்கு நான் பார்த்தேன். அதனால ஏன்னா அவர் ஏன் அப்படி பண்ணிருக்காருன்னா, அவர் என்ன பண்ணாலும் குறை கண்டுபிடிச்சு உன் ஆக்ஷன் இதா இருக்கு, உன் இது ப்ராப்ளமா இருக்கு, நீ கைய கரெக்டா வைக்க மாட்டேற அப்படி சொல்லி நான் பால காட்டினாதான் உங்களுக்கு பிரச்சனை, யாருக்கும் காட்டுறது கிடையாது. அதுதான், எப்ப நீ ஒரு பவுலர் ரெஸ்பெக்ட் பண்ணாம போறியா, ஒத்துக்கிறேன்பா உங்ககிட்ட ஒரு 7 சென்டிமீட்டர் பேட் இருக்கு, அவங்ககிட்ட தவுளூண்டு பால் தான் இருக்கு, ஆனா நீ அவனை மதிக்கணும். நான் மதிக்க மாட்டேன், நான் அடிச்சு கிழிப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டாலே அந்த டீம் என்ன பொறுத்த டிசர்வ் இல்லை. அதனால நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன் அவங்க தோத்துடணும். அந்த 11-12 நிறைய அடிக்கணும். ஏன் ரசலும் அப்படிதான் பண்ணாங்க. பட்டிதாருக்கும் வில் ஜாக்ஸ்க்கும் நல்லா பட்டுன்னு இருக்கு. வில் ஜாக்ஸ் அவுட் ஆயிட்டு போறான், பட்டிதார் ஏன் அந்த ஷாட்டுக்கு போனோம், அப்பயே முடிஞ்சிச்சு. தள்ளி ஆனா மேட்ச் ஆக்சுவலி ஆமா. இந்த மேட்ச் மிஸ் ஆனது காரணம் நான் கேட்டா ரஜத் பட்டிதாரும் கேம் கிரீனும் தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப எல்லாம் கிடையாது, 42/63 இருந்தது. ஆமா, சும்மா ரொட்டேட் பண்ணி வின் பண்ணிட்டு போயிருக்கலாம். 12 overs 154, 12.3 overs 154 அடிச்சிருந்தாங்க. அங்கிருந்து மேட்ச் விடுறாங்கன்றப்போ டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்,
வேணாம் வின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஸ்டார்க் போட்டோன்னா ஜாலியா போடுவான்டா, அவன் ரன் கொடுத்தாலும் ஓகே கொடுக்கலாம். அதோட அந்த கேட்ச் பிடி வேற என்ன பவுலரா இருந்தா கேட்ச் பிடிச்சிருப்பாங்களா டப்புன்னு குனிஞ்சு. அதுவும் அந்த 19th ஓவர்ல அவ்வளவு குனியறது அவரு 6 மேல இருக்காரு. ரொம்ப அதிகமா இருந்தாலும் என்ன சொல்லணும், சும்மா ஜாலியா விளையாண்டு இருக்காருங்க, ஒழுங்க பாத்துக்கலாம். அதனால எனக்கு இன்னைக்கு தேவையில்லாம ஒரு நாங்க அட்டாக் பண்ணி இது பண்றோம். ஏண்டா உங்களை பத்தி தெரியும், நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்கன்னு. உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு இது? நல்ல கேம் அப்படியே ஆடினா மேட்ச் முடிஞ்சிட்டு இருக்கும். சீக்கிரமா முடிச்சுட்டு ஒரு ஓவர் முன்னாடி முடிச்சுட்டு போய் ஜாலியா விளையாண்டு இருந்திருக்கலாம், ரெஸ்ட் எடுத்து இருக்கலாம். தேவையில்லாம அங்க சொதப்பி 2 ஓவர்ல சொதப்பி மேட்சே மாட்டி அந்த பிரபு தேசாய் ஓகேவா ஆடினாரு. தேவையில்லாம கார்த்திக் ஒரு சிங்கிளை கொடுத்து 17th ஓவர்ல 18th ஓவர்ல வருண் சக்கரவர்த்தி உள்ள போட வச்சு 4 ரன் அடிச்சாங்க. அது ரொம்ப மைனஸா போயிடுச்சு. அதனால லாஸ்ட் அண்ட் 19th ஓவர் லாஸ்ட் பால் டிகே சிங்கிள் ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைக் தக்க வச்சுக்காம ஷாட்டுக்கு போய் அவுட் ஆனதும் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தா. அவரு அவ்வளவு ஃபார்ம்ல இருக்காரு. அது நல்ல ஷாட் விக்கி. போயே இருக்க வேணாங்கிற நானு. பேட் திரும்பிருச்சு அவர் போட்ட ஸ்லோ பால்ல ரொட்டேட் பண்ணிருக்கலாம். பட்டுருச்சு. அதுதான் கரெக்ட். என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பிரபு தேசாய் அந்த 18th ஓவர் வருண் சக்கரவர்த்தி ஒரு ஆடி பிரஷர் பண்ணி விட்டான். அந்த பையன் பிரஷர் பண்ணாம இருந்தானா தினேஷ் கார்த்திக் 19th ஓவர்ல நல்லாவே ஆடி இருக்க முடியும். அவன் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகிட்டு போயிட்டான். போனோன்னு என்ன பண்றது ஒன்னும் புரியாம இந்த ஆள் ஃபுல்லா நானே ஆடிக்கிறேன், ஆடி ஒரு 6 ஒரு 4 மட்டும் தான் அடிக்க முடிஞ்சுது. அதுதான் பிரச்சனையே. அதான் சொல்றேன், நீ மடிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. அப்ப நீ இந்த மாதிரிதான் கஷ்டப்பட்டு லாஸ்ட்ல அதுவும் பாருங்க இவரெல்லாம் சிராஜ் எல்லாம் அந்த கேட்ச் தலைமையில பேட் வச்சு நின்ட்டாரு. அந்த டக்குன்னு குனிஞ்சு பிடிச்சவனே அந்த நிலைமை வந்து அப்படியே வெயினா போயிடுச்சு. அவங்க கேமே லாஸ்டா வெயினா போயிடுச்சு. அதெல்லாம் சொல்லணும். அதுக்கு காரணம் பவுலர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணாது. கன்ஃபார்ம் அப்படிதான் சொல்லுவேன். தோனி அதுல பக்கா நிறையனா அடிக்க மாட்டேன், வா வருண் சக்கரவர்த்தியா அடிப்பேன், அவ்வளவுதான். அர்ஷித் ராணாவா அடிக்க மாட்டேன், நல்லா போடுறான். ரசலாவா நான் அடிப்பேன், ஏன்னா நீ நல்லா போட மாட்டேன். அதெல்லாம் கிளீன். ஏன் ஸ்டார்க்கு கூட அவ்வளவு சீமா அடிக்க மாட்டாரு, தேவைப்படுறப்பதான் அடிப்பாரு. அவர் மாதிரி பண்ணா மட்டும்தான் எல்லா டீமும் ஒரு ஒர்க் ஆகும். அதை பண்ண மாட்டாங்க. அவங்கள படிச்ச வரைக்கும் நாங்க பெரிய ஆளுங்க, நாங்க பேட் வச்சுட்டு இருக்கோம், எங்கிட்ட பெருசா இருக்கு பேட்டு, உங்ககிட்ட சின்ன பால் தான் இருக்கு, அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஆடுறாங்க. அதுதான் ரொம்ப பெரிய டிராபேக். அதனாலதான் அவங்க தோத்தாங்க. நீங்க பேசலாம் செகண்ட் இன்னிங்ஸ். நான் பேசிட்டேன். எனக்கு இம்பாக்ட் ஒண்ணு அதான் நான் ப்ரீவியஸ்லயே சொல்லிட்டு இருந்தேன். அந்த 2 சேஞ்ச் எடுத்துட்டு வந்தாங்களா, அந்த 2 பவுலிங் சேஞ்ச் எடுத்திருந்தாங்க. தட் வாஸ் தி டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் பேட்டிங் ஆல்சோ இந்த பிரபு தேசாய் அண்ட் இவரு கரண் சர்மா வந்து 2 பேருமே சேர்த்து 49 ரன்ஸ் அடிச்சாங்க. தட் இஸ் ஆல்சோ வெரி கீ இம்பாக்ட். அண்ட் ஆல்சோ தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு நல்ல ரீபில்ட் பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ மேபி இந்த மாதிரி பிளேயர்ஸ் நிறைய பேக் பண்ணா இதே பிளேயர்ஸ் வந்து நல்லா வரலாம். மேபி அந்த அனுஜ் ராவத் எல்லாம் விட பெட்டராவே ஆட்டாங்க இவங்க அந்த அண்டர் பிரஷர். ஸோ அண்ட் ஆல்சோ இப்போ அவ்வளவுதான், தீஸ் ஆர் மை பாயிண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ இப்போ கூட நான் மேட்ச் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஜிடி அண்ட் பஞ்சாப் ஆல்மோஸ்ட் 99-7 பஞ்சாப் 3 ஸ்பின்னர் வச்சு ஆடுறாங்க. ஜிடி 3 ஸ்பின்னர் வச்சு ஆடுறாங்க. சோ இதே மாதிரி சாய் கிஷோர் 3 விக்கெட் சாய் கிஷோர் 3 விக்கெட்ஸ் ஃபார் 11 ரன்ஸ் 2.2. அவருக்கு 2 மேட்ச் ஆட வச்சு வெளிய உட்கார வச்சாங்க அவங்க. எக்ஸாக்ட்லி. சோ ஐ டோன்ட் நோ, மேபி அவங்க ஸ்ட்ரென்த் மேபி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி நிறைய டீம் இது இந்தியன் ட்ராக்ஸ் இங்க பேஸ் தான் வேலைக்கு ஆகுது, சேஞ்ச் ஆஃப் பேஸ் அண்ட் ஸ்பின் தான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு நிறைய டீம் எழுந்துச்சுன்னா இன்க்ளூடிங் சிஎஸ்கே மேபி தே கேன் பெர்ஃபார்ம் பெட்டர். ஆனா இது வரைக்கும் முன்னாடி நடந்த மொத்த மேட்சஸ்லயும் அந்த கிரவுண்ட்ல 25 விக்கெட்ஸ் பை பேஸ் பவுலர்ஸ், வெறும் 9 விக்கெட்ஸ் பை த ஸ்பின்னர்ஸ். இன்னைக்கு தான் மேட்ச் அப்படியே மாறிடுச்சு. சோ அதனால இவங்க அப்படியே அந்த கிரவுண்ட்ல மேபி வேற பிட்ச் கொடுத்திருக்காங்களோ இல்ல மேபி அவங்க ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்களான்னு தெரியல. இல்ல அதே அவங்க அவ்வளவு ஸ்பின்னர்ஸ் நம்புறது கிடையாது. பஞ்சாப் சிக்கந்தர் ராஜா வச்சுக்கிட்டு 1 ஓவர் கொடுக்க மாட்டாங்க, பிரார மட்டும் கொடுக்குறாங்க ஓவர், லிவிங்ஸ்டனுக்கு ஓவர் கொடுக்கறது கிடையாது, ராகுல் சார உள்ளவே 11th எடுக்கிறது கிடையாது. சேம் பிட்ச், ஒரே செகண்ட் சாரி, சேம் பிட்ச் 47 விக்கெட்ஸ் பை ஃபாஸ்ட் பவுலர்ஸ், 9 விக்கெட்ஸ் பை ஸ்பின்னர்ஸ் அந்த கிரவுண்ட்ல நடந்த மேட்சஸ்ல. அதனால அதே பிட்ச்னா இன்னைக்கு மட்டும் தான் ஏதோ மாறி இருக்கு, ஸ்பின் ட்ராக்கா மாறி இருக்கு. அதுதான் அந்த இன்னைக்கு அதான் இந்த வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் பிட்ச் தப்பாதான் ரீட் பண்ணுவாங்க போல இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் பிரெயின்ல தப்பா பண்றாருன்னு. இன்னைக்கு வந்து சாமியல் பட்ரி பண்ணி வச்சிருக்காரு, அவரும் தப்பா ரீட் பண்றாரு போல இருக்கு. அதனால எப்படி மாறும்னா இன்னைக்கும் ஏன் வந்து மூணு ஸ்பின்னரோட வந்தாங்க இவங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்னா ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா பிட்ச் ட்ரை ஆகி டேர்னிங் கண்டிஷன்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்.
ஆல்ரெடி பஞ்சாப் பிச் நான் சொல்லியிருக்கேன் 200 யாரும் அடிக்கல. இவங்க அடிச்ச 190 சம்திங் தான் ஹையஸ்ட். மும்பை அடிச்சு, அது புது கிரவுண்ட் வேற. அது கொஞ்சம் ஸ்லோ பிச் தான். வெயில் அடிக்க அடிக்க இன்னும் அது ஸ்லோவா ஆகிட்டே வரும். சரி, இப்ப பாயிண்ட்ஸ் டேபிள் போயிடுவோம். இப்ப என்ன நிலவரம்? இப்ப பிபிக்கு பார்த்தா பிபிகேஎஸ் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். பிபிகேஎஸ் அண்ட் ஆர்சிபி இஸ் ஆல்மோஸ்ட் அவுட்ல. ஆமா, அதே மாதிரி இப்போ சப்போஸ் பிபிகேஎஸ் மேட்ச் வந்து ஒன் சைடா போயிடுச்சுன்னா நம்ம லைவ் போகணுமா நைட்டு? இல்ல நாளைக்கு நம்ம சேர்த்து பேசிடலாம். நாளைக்கு சேர்த்து பேசிடலாம். இப்ப மும்பை மேட்சும் ஆமா ப்ரோ, அதனால நாளைக்கே சேர்த்து பேசிக்கலாம் அந்த மேட்ச. இப்போ நீங்க பாயிண்ட் டேபிள் போயிட்டு நாளைக்கு மேட்ச் எம்ஐ வர்சஸ் ஆர்ஆரையும் பேசி முடிச்சுக்கலாம் லைவ். ஓகே, நீங்க சொல்லுங்க ப்ரோ, பாயிண்ட் டேபிள் பத்தி சொல்லுவாங்க. இல்ல, எனக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் லைக் எப்படி யாரு எப்படின்னு. ஏன்னா ஒரு டீம் 12 பாயிண்ட்ல இருக்காங்க, 2 டீம் 10 பாயிண்ட்ல இருக்காங்க. சிஎஸ்கே 8 பாயிண்ட். இன்னைக்கு இவனுங்க ஜெயிச்சா இவனும் 8 பாயிண்ட். லக்னோ வந்து ஆல்ரெடி 8 பாயிண்ட்ஸ் அதே 8 பாயிண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. ஐ திங்க் ஆர்சிபி இஸ் ரூல்ட் அஃபிஷியலி தேர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்டேட் அஃபிஷியலா எல்லா ட்விட்டர் ஹேண்டல்ஸ்லயும் வந்துருச்சு. ஐ திங்க் இன்னைக்கு போற போக்கு பார்த்தா பிபிகேஎஸும் காலி. So I think it will be between CSK or இப்போ சரி too early, so it will be either CSK, LSG, GT. இன்னைக்கு வின் பண்ணோம். மும்பை விட்டீங்களே. நாளைக்கு மும்பை தோத்தா இன்னும் things will become difficult for them. நாளைக்கு மும்பை தோத்தா things will become difficult for them மாதிரி. சிஎஸ்கேவும் டியூஸ்டே மேட்ச் தோத்தா ரொம்ப கஷ்டம் தான். ஆமா, ரொம்ப கஷ்டம் தான். சோ அதுதான் வந்து கொஞ்சம் கன்சர்னா இருக்கு. அது மொமெண்டமும் ஷிஃப்ட் ஆயிடும். இவங்க வேற காம்பினேஷனே இன்னும் பிக் ஆகாம இருக்க மாதிரி இருக்கு. மாத்திட்டு இருக்காங்க. டேரன் மிச்சல மாத்தி மொயின் அலி வராரு. முஸ்தபிசர் வேற பிளே பண்ண போறாரு 1 மே 1 அப்புறம். திருப்பி ஒரு பயங்கரமான ஒரு அது கன்ஃபார்மா? அது கன்ஃபார்ம் ப்ரோ. அவங்க அதான் ஜிம்பாப்வே சீரிஸ் வருது, அதுக்கு அவங்கள கூப்பிட்டாங்க. எல்எஸ்ஜி மேட்ச் பயங்கர குரூஷியல். இல்ல அது இன்னும் டிஃபிகல்ட் ஆகும்னா மும்பை மட்டும் ஆர்ஆர் கிட்ட ஜெயிச்சுட்டாங்க, சிஎஸ்கே எல்எஸ்ஜி கிட்ட தோத்துட்டாங்க. ஃபுல் பிரஷர் ஆன். அதெல்லாம் நினைச்சு கூட பாக்குறதுக்கு பயமா இருக்கு. சோ இட்ஸ் லைக் டியூஸ்டே வந்து ஒரு கிரேட் கேம். அதுவும் ஆனா ஹோம் கண்டிஷன்ஸ் நம்ம தான் கிங்கு. சோ ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இஸ் வாட் ஐ ஃபீல். இது லக்னோவோட ஜெயிச்சிடலாம். அதுக்கப்புறம் வேற யாரோட இருக்கு? லக்னோவோட இருக்கு, பஞ்சாபோட ஒன்னு இருக்கு, எஸ்ஆர்எச் ப்ரோ. லக்னோ 1, பஞ்சாப் கிட்ட 2, எஸ்ஆர்எச் 1, குஜராத், ஆர்சிபி 1. சோ இதுல ஆர்சிபியோட கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் டீசென்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் சின்னசாமி ஸ்டேடியம்ல. ஆமா, சின்னசாமி ஸ்டேடியம்ல நம்ம பாய்ஸ் பிறந்து கட்டிடுவாங்க. அப்புறம் 4 ஹோம் கேம்ல அட்லீஸ்ட் ஒரு 2 ஹோம் கேம். சோ 3 கேம்ஸ் கன்ஃபார்ம் வின். ஜிடியோடய வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அஹமதாபாத்ல ஆடுறாங்க. ருத்ராஜ் கேக்வாட் நல்லா படம். சோ 3-4 கேம்ஸ் கொஞ்சம் கன்ஃபார்மா தான் தெரியுது. பட் கிஷோர் வாட் இது ஆனா ஆன் ஸ்டார்டிங் என்னன்னா எல்எஸ்ஜி மேட்ச் வின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணா பேசலான்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா எல்எஸ்ஜி ஜெயிச்சிடணும், சொல்ல முடியாது. ஆமா, அவங்க நம்மள வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுதான் வருவாங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா சிஎஸ்கே 3-on-3 போயிருக்காங்க. ஒன்னாவது மிஸ் பண்ணுவாங்க. அது எல்எஸ்ஜி மேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. இல்ல 3-on-3 சொல்றதை விட ஒரு கேம் தோத்துட்டாங்க. சோ அது ஒரு வேக்கப் காலா இருக்கும். சோ மேபி நான் சொல்றது சேப்பாக்ல 3-on-3 போயிருக்காங்க. அப்படிதான் பார்க்க கூடாது ப்ரோ, இப்படிதான் பார்க்கணும். சோ இல்ல காம்பினேஷன் பத்தி பேசுனீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 2020 120 பால்ஸ் தான். இந்த பிளேயிங் 11s இப்படிதான் இருக்கணும். இவங்க இந்த டவுன் போகணுன்றது ஓகே. பட் ஒரு 2-3 பிளேயர் டவுன் கரெக்டா புடிச்சிட்டாங்கன்னா அது கூட பிரச்சனையே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு எல்எஸ்ஜி கிட்டே ருத்ராஜும் ரச்சின் ரவீந்திரா 10 ஓவர் ஃபுல்லா ஆட்டா 1 டவுன் ரஹானிக்கு வாய்ப்பு இல்லை, டூபே உள்ள வந்துருவாரு. ஸோ அதனால வந்து அந்த பிளேயர் பிரச்சனை, அந்த காம்பினேஷன் ஓவரை வந்து ஆடிட்டா போதும். அவங்களுக்கு ஒரு பிளேஸ் இருக்கு. டேரல் மிச்சலையும் மொயினையும் மாட்டி மாட்டி ட்ரை பண்ணின்னு இருக்காங்க. பட் ஓப்பனிங் நல்லா போயிடுச்சுன்னா டேரல் மிச்சல் ட்ராவே இல்லை. அதனால அவங்க கிட்ட இருக்க ரோல்ஸ் அவன் கரெக்டா பண்ணிட்டாலே ஸ்லாட் பிரச்சனை வராது. ஏன்னா பால்ஸ் கம்மி. 50 ஓவர்ஸ்க்கு தேவைப்படும், டெஸ்ட் மேட்சஸ் தேவைப்படும், 120 பால்ஸ்க்கு தேவைப்படாது. அது ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் சொதப்போம். அந்த மேட்ச் சொதப்படுறது வந்து முன்னாடியே ட்ரை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அப்படி போக மாட்டாங்க. ஏன்னா அந்த டேரன் மிச்சல் பிளேஸ்ல ஜடேஜாவே ஆடி வச்சு பார்த்துட்டாங்க. அவர் ஆடி காமிச்சிட்டாரு. அதனால சுபம் டியூபே அங்க பக்காவா இருக்காரு. ஒரே ஒரு
ஐ மீன் ஒரே ஒரு ஃபால்ட் தான் அவருக்கு, அது பிரச்சனை இல்லை, அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ மெயின் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 3 பேர், ரவீந்திரா, ருத்ராஜ், ரஹானே. இவங்க 3 பேர் ஃபோக்கஸ் பண்ணிட்டா தாராளமா அந்த 8ல 6 கூட ஜெயிக்க முடியும். அவங்க ஓப்பனிங் ஸ்லாட் தான் மெயினா. எனக்கு 3 பேர்லாம் தாண்டி ஓப்பனிங் விக்கெட் கிளிக் ஆகல. சிஎஸ்கே ஓப்பனிங் விக்கெட் கிளிக் ஆகலனாலே கொஞ்சம் ஒரு மாதிரி வீக் சீசனா போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்ல ஓப்பனிங் இந்த மாதிரி டேமேஜ் ஆனதே கிடையாது. இல்ல துபாய் சீசன்ல தான் ஆச்சு லாஸ்டா எனக்கு. ஆமா கரெக்ட். பட் ருத்ராஜ் கூட ஒரு மேட்ச் தான் மாட்டல, அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் பொழந்தாரு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மாட்டல, அப்புறம் ஒரு மாதிரி ஒரு டீசென்ட்டா அந்த காம்பினேஷனா ஒர்க் ஆகணும். ஒரு 70 ரன்ஸ் விக்கெட் லாஸ்ல போகணும். அது அடுத்த மேட்ச் ப்ராபபிலி. பட் லக்னோ கூட கிரேட் பவுலிங் ஆஹா ஓஹோன்லாம் ஒண்ணும். ஆனா மயங்கி அதை வருவாரு. பட் கிஷோர் சொன்ன மாதிரி கமிங் பேக் ஆஃப்டர் அன் இன்ஜுரி அண்ட் எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாருன்னு தெரியல. முன்ன மாதிரி அந்த பேஸ் போடுவாரா, கொஞ்சம் பெண்ட் பண்ணுவாரா, அதெல்லாம் கொஞ்சம் டவுட் தான். அண்ட் பிரஷர் அவர் மேல போடணும்னு தான் நினைப்பாங்க பேட்டர்ஸ். இன்ஜுரில இருந்து வராரு, பிரஷரை போட்டா ஃபர்ஸ்ட் ஓவர்ல பிரஷரை போட்டாலே கொஞ்சம் ஷேக்கி ஆயிடுவாங்க. அதான் ரவீந்திரா கொஞ்சம் ஃப்ரீயா ஆடணும். ரவீந்திரா கொஞ்சம் ஃப்ரீயா ஆடினா அங்க ருத்ராஜ் கொஞ்சம் டைம் எடுத்து அவரும் கொஞ்சம் ஜாலியா ஆடிடுவாரு. ருத்ராஜ் நின்னா போதும். ரோஹித் சர்மா மாதிரி தான் ருத்ராஜும், நின்னா போதும் டமால் அடிப்பாரு. சோ லெட்ஸ் see bro. Hopefully LSG ஓட நல்ல கேமா இருக்கும் and hopefully CSK does well. And நாளைக்கு திருப்பி அதேதான் மும்பை இந்தியன்ஸ் கேம். நாளைக்கு மேட்ச் பத்தி பேசிடலாம். நான் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். ஓகே ப்ரோ. ஆக்சுவலி நாளைக்கு மேட்ச் வந்து திருப்பியும் ஒரு ஹியூமிலேட்டிங் லாஸ்ட்ல இருந்து வராங்க RR கிட்ட எம்ஐ. அவங்க ஹோம்ல போய் விளையாட போறாங்க ஜெய்ப்பூர்ல. ஆல்ரெடி நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காங்க RR. நான் வந்து டஃப் டு சேனா கூட நான் என்ன சொல்றேன், எம்ஐ தான் வின் பண்ணணும் தான் தோணுது எனக்கு. எனக்கு தெரியல. எனக்கு எம்ஐ வந்து அகைன் நுவான் துஷாரா எல்லாரும் நம்ம 3 பேருமே வந்து நம்ம 3 பேரு பீடாக், அதுக்கப்புறம் கிருஷ்ணமாச்சார ஸ்ரீகாந்த் எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, டே நுவான் துஷாரா கொஞ்சம் காமிங்கடா, நல்ல பரவாயில்லடா இப்போ வாங்கடா. நான் ஏன் இன்னொரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஏன் வந்து எம்ஐ வின் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன்னா, மலிங்கா இந்த சீசன் தான் வராரு. அதுக்கு முன்னாடி 3 சீசன் RRோட ஒர்க் பண்ணிட்டு வராரு. அவருக்கு தெரியும் அவங்க 11மே அவங்க கூட அவர் கீழே இருந்தவங்க தான். யாரும் புதுசே கிடையாது. ஜெய்ஸ்வால் எடுத்துக்கோங்க, பட்லர் எடுத்துக்கோங்க, பராக் எடுத்துக்கோங்க, சாம்சன் எடுத்துக்கோங்க, ஜெருஜரல் எடுத்துக்கோங்க, எல்லாருமே தெரியும் மலிங்காக்கு. சோ ஒரு நல்ல கேமா இருக்கும் எம்ஐக்கு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆனா அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கேம் அவங்க 125 for 9 ரொம்ப ஹியூமிலேட்டிங்கா இல்லையா? லைக் அவங்க ஃபர்ஸ்ட் கேம் வந்து 125 for 9 அடிப்பாங்க. மும்பை RR சேஸ் பண்ணிட்டு ஜாலியா சேஸ் பண்ணிட்டு போவாங்களே. அதான் ப்ரோ, அது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பவுல்ட் வந்து 730 ஸ்விங்ல எப்படி போடுவாரு. அவருக்கு மாட்டிக்கிச்சுன்னா தட்டி ஆடி இருக்கணும். இவங்க ஆக்சுவலி பேட்டை விட்டாங்க. அது அவங்க பண்ண மிஸ்டேக் தானே. 4க்கும் 7. ஒரு நிமிஷம், சாரி. இவ்வளவு நாள் நான் ரிவ்யூவே வைக்கலையோ, நேமோட வச்சுட்டனோ. நாளைக்கும் 730 ஸ்விங்குக்கு அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்தாங்க RRனா அதை அவர் பார்த்து ஆடணும். அந்த பேக் ஆஃப் த மைண்ட்ல அந்த ப்ரெஷர் இருக்கும் கண்டிப்பா எம்ஐ பேட்டர்ஸ்க்கு. அதை அவங்க டேக்கிள் பண்ணாதான் ஒர்க் ஆகும். ஒரு விக்கெட் கொடுத்தாங்கனாலே கொஞ்சம் ஷேக் ஆயிடுவாங்க. இல்ல நீங்க சொல்லுங்க ப்ரோ. அவர் பேசுறோம். அதான் லைக் நாளைக்கு அது வந்து அண்ட் ஆல்சோ ஹவு ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷன் பிளே ட்ரெண்ட் போல்ட், அது வந்து ரொம்ப குரூஷியல். ஏன்னா அந்த ஆந்திரே பர்கர் அவர் கூட லாஸ்ட் டைம் நல்லா போட்டாரு. சோ அவரும் ஆட வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த ஃபர்ஸ்ட் 4 to 5 overs ஆஃப் ஸ்விங் அண்ட் பேஸ் மும்பை சர்வை பண்ணாங்கன்னா the game is on. இல்லாட்டி அதுல கேம் விக்கெட்ஸ் விட்டு 25 or 30 for 3 or 45 for 4 எல்லாம் இருந்தாங்கன்னா கஷ்டம். பட் ஐ ஹோப் as an Indian cricket fan both Rohit Sharma and Ishan Kishan play off this. இவங்க 2 பேரும் யாரு அந்த பர்கரையும் ட்ரெண்ட் போயிட்டு நல்லா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அகைன் நீங்க மும்பை சொல்றதுனால ஐ கோ ஃபார் an RR win. அஃப்கோர்ஸ் எனக்கு மும்பை ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட் மேட்சே வந்து எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க. ரோஹித் சர்மாவோட கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய இருந்தது. they look like one family last game தான். So I hope that continues. But being a CSK fan and looking at the points table, I want RR to win. So இனிமே வந்து நமக்கு அந்த RR SRH எல்லாம் ஜெயிச்சிட்டே இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், except for the game against CSK. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு காலை வச்சுட்டாங்க. அவங்க வின் பண்ணா நமக்கு பிரச்சனை கிடையாது. இவ்வளவு நாள் RR வின் பண்ணக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தேன். நீங்களே
ஆர்ஆர் வின்ட்டு போறீங்கன்னா அதுலயே தெரியுது. இல்ல வின் பண்ணக்கூடாது இல்ல, அவங்க ஒரு தடவை 2 தடவை இல்ல 3-4 தடவை 2-3 தடவை அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. போற மாதிரி இருக்கும், அப்புறம் போக மாட்டாங்க. சோ அதனால அந்த இதெல்லாம் சொன்னேன். அண்ட் ஆல்சோ தே பிளே நுவான் துசாரா ஆர் நாட் தெரியல. அண்ட் ஆல்சோ சஹால் எப்படி ஆடுறாங்கன்னு தெரியல. பிகாஸ் சஹால் ஹஸ் பீன் அண்ட் வெரி இம்பாக்ட்ஃபுல் இந்த சவாய் மான்சிங் ஸ்டேடியம்ல. ஒண்ணு என்னன்னா ஆர்ஆர் இதுக்கு முன்னாடி அந்த சோக் பண்ண சீசன்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருப்பாங்க. இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சு, லாஸ்ட் 3 கேம்ஸ் எடுத்து பார்த்தாலே அவங்க வேறவங்க கிட்ட இருந்த மேட்ச அவங்க கேபிட்டலைஸ் பண்ணி வின் பண்ணிருக்கிறதால அவங்க கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருப்பாங்களோன்னு தோணுது. கம்ஃபர்டபுள் வின் கிடையாது அவங்க. எக்ஸாக்ட்லி. நாளைக்கும் நல்லா கேம் இருக்கும். நாளைக்கு சொல்லவே வேணாம். சோ மண்டே டியூஸ்டே நமக்கு சீல்டு தான், சூப்பரா இருக்கும். கிஷோர் சொல்லு கிஷோர், ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்க போல பாயிண்ட்ஸ். ஆமா நிறைய ரெடி பண்ணி வச்சிட்டேன். அவர் ரெடி வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா அந்த மும்பை இந்தியன்ஸோட மேட்ச் வான்கேடல் நடந்தது. மேட்ச் அப்படியே சொதப்பிடுச்சு, கரெக்ட் தான். பட் அகைன் நான் இவங்க கிட்ட சொன்ன மாதிரி தான், ரெண்டுமே தோக்க மாட்டாங்க. மும்பையும் கண்டிப்பா ஒன்னு தோத்தா ஒன்னு ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அது கன்ஃபார்ம். மும்பை கிட்டே அதான் இருக்கும். அதுக்கப்புறம் நாளைக்கு எந்த பிட்ச் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு ஸ்லோ பிட்ச் இருக்கான், ஃபாஸ்ட் பிட்ச் இருக்கான். சப்போஸ் ஃபாஸ்ட் பிட்சை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா மும்பை பேட்டிங் எடுத்தாங்கன்னா போல்ட் செஞ்சிருவாரு, அது கன்ஃபார்ம். அதுதான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட். அப்படி இல்லைன்னா மும்பை ஆடிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் வச்சு போனா ஆர்ஆருக்கு கேகேஆர் கிட்ட ஒரே நிமிஷம், ஆர்ஆருக்கு பிபிகேஎஸ் கிட்ட மேட்ச் இருக்கு, டெல்லி கிட்ட மேட்ச் இருக்கு, ஈஸி மேட்ச். அதை தாண்டி பார்த்தா லக்னோ, சன்ரைசர்ஸ், சென்னை, கேகேஆர், அந்த 4 மேட்ச் தோக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நாளைக்கு தோத்தாலும் அவங்க டெல்லியும் பிபிகேஎஸ் ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க குவாலிஃபை ஆவாங்க. மிச்சம் 4 மேட்ச் தோக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ கேகேஆருக்கு போனா அவங்களுக்கும் ஒரே ஒரு மொக்க டீம் தான் இருக்கு, டெல்லி மட்டும். அவங்களுக்கும் 2 இருக்கு, தொடர்ந்து இருக்கு, பிபிகேஎஸ், டெல்லி. அதுக்கப்புறம் எல்லாமே மும்பை இந்தியன்ஸ், லக்னோ, மும்பை இந்தியன்ஸ், குஜராத், ராஜஸ்தான். சோ அவங்க அந்த 5 மேட்ச் தோக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களும் வெளியே போவாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். அதனால அவங்களும் பாயிண்ட்ஸ் டேபிள் விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி போறப்போ எஸ்ஆர்ஹெச்க்கும் அதே நிலைமை தான் இருக்கு. எஸ்ஆர்ஹெச்க்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மொக்க டீம் இருக்கு, ஆர்சிபி, லாஸ்ட் பஞ்சாப் மொக்க டீம் இருக்கு. மிச்ச நடுவுல சென்னை, ஆர்ஆர், மும்பை, லக்னோ, குஜராத். சோ அந்த குவாலிஃபை ஆன எல்லா டீம் இப்போ போயிடுவாங்கன்னு நினைக்கிற டீமுக்கு எல்லாமே டஃப்பான மேட்சஸ் இருக்கு. அதனால எப்படி வேணா மாறி திடீர்னு எஸ்ஆர்ஹெச், கேகேஆர் வெளியே வந்துட்டு லக்னோ, சிஎஸ்கே, மும்பை உள்ள வர வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா சிஎஸ்கே, மும்பை, குஜராத் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. எஸ்ஆர்ஹெச், கேகேஆர் வெளியே போற வாய்ப்பு இருக்கு. இப்படி கம்ஃபர்டபுளா இருக்குது ஆர்ஆர் மட்டும்தான். மிச்சம் இருக்கிற கீழே இருக்க 2 டீமுமே டஃபா தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அப்படி போட்டு வச்சிருக்க பிக்சர்ஸ் அப்படி இருக்கு. கன்சிடரா தோக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ஜெயிக்கும் வாய்ப்பு. அப்படி ஒரு நிமிஷம், ஆர்ஆர் 8ல 7 வின்ஸா இல்ல 7ல 6 வின்ஸா? அதனால அவங்க 2 மொக்க மேட்ச் இருக்கு, மிச்சம் எல்லாம் கஷ்டமான மேட்ச் தான் இருக்கு. இவங்களுக்கும் மத்த கேகேஆருக்கு பாத்தீங்கன்னா 2 மொக்க மேட்ச், 5 கஷ்டமான மேட்ச் இருக்கு. ஆனா அந்த 2 ஜெயிச்சு ஆகணும்ன்ற மாதிரி ஆயிருது. எஸ்ஆர்ஹெச்க்கு அதே நிலைமை தான் இருக்கு. சிஎஸ்கேக்கு கிஷோர் சொன்ன மாதிரி தான் 3 பேர் கிட்ட இருக்கு. பிபிகேஎஸ் கிட்ட 2, ஆர்சிபி கிட்ட 1. எங்க ஜிடி அவங்க ஆண்டு வருவாங்க. நான் அதான் சொல்றேனே, ஜிடிக்கு எல்எஸ்ஜி இல்ல அவங்க குவாலிஃபை ஆகணும்னா எல்எஸ்ஜி, கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் அடிச்சிருவாங்க. அடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாயிடும். சப்போஸ் சென்னை கிட்ட தோத்துட்டாலும் அவங்களும் உள்ள வர வந்துருவாங்க. இப்ப 4 இல்ல, அந்த 3 டீம் வச்சு அவங்களும் 7ல வந்து நின்றுவாங்க. அப்ப இந்த கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் நீங்க இன்னொன்னு நீங்க ஜிடி பத்தி நினைக்கிறதுல ஒண்ணு என்னன்னா, சிஎஸ்கே அதுக்கு முன்னாடி மேட்சஸ் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் லேமா ஆடி தோக்க கூட வாய்ப்பு இருக்கு ஜிடி கிட்ட. இப்ப எல்எஸ்சி கிட்ட தான் கம்ஃபர்டபுளா அவங்கள வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மேட்ச் ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க, கொஞ்சம் கேர்லெஸ் ஏதாவது விட்டுருவாங்க. இருக்கு சென்னைக்கு பாட்டம் தேர்ட்ல மேட்ச் இருக்கு. ப்ரோ நீங்க ரொம்ப கீழ இருக்கீங்க, கொஞ்சம் ஷிஃப்ட் பண்றீங்களா போன்? எனக்கு சார்ஜ் 0ல போயிட்டு இருந்தது, அதான் சார்ஜ் பண்ணேன். ஓகே ஓகே இப்போ ஓகே. சிஎஸ்கேக்கு அதுக்கு முன்னாடியே பஞ்சாப் கிட்ட 2 மேட்ச், லக்னோ கிட்ட, எஸ்ஆர்ஹெச் கிட்ட. சப்போஸ் தொடர்ந்து 4 வின் பண்ணிட்டாங்கன்னா குவாலிஃபை. அதுக்கப்புறம் ஜிடி கிட்ட, ஆர்ஆர் கிட்ட, ஆர்சிபி கிட்ட ஜாலியா விளையாடுவாங்க. அதனால பயங்கரமா இருக்க போது. அதோட ஆல்மோஸ்ட் சொல்ல போனா 10ல 4 டீம் தான் உள்ள போனோம். அதுல வேற ஒரு பயங்கரமான ஏபி குரூப்பை கிரியேட் பண்ணி இவங்க இஷ்டத்துக்கு டீமை வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற டீம் அந்த பக்கம் இருக்க டீம் கிட்ட ஒரு மேட்ச் தான் ஆடணும், இவங்களே 2 மேட்ச் இல்லைனா அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் நான் விக்கி கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், ரொம்ப அன்வான்டா
இந்த மாதிரி நடக்கவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு பாயிண்ட் நான் நடுவுல மிஸ் பண்ணிட்டேன். என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து இந்த T20 லீக் ஆரம்பிச்சது யாருன்னா ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ். வெஸ்ட் இண்டீஸ்ல எப்படி அப்படி அந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த டைம் எல்லாமே ஃபேஸ் ட்ராக், அந்த ட்ராக்குக்கு நார்மல் பேட் யூஸ் பண்ணாம பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு வருவாங்க. ஒரு பிளாக் கலர்ல ஒரு பேட் இருக்கும், அதை வச்சு மட்ட செம்ம அடி அடிச்சா அவங்க பயங்கரமான ஹிட்டர்ஸ், அவங்க பயங்கரமான பிளேயர்ஸ் ரெடி ஆனாங்க. இத்தனைக்கும் ஸ்விங் ஆனாலும் சரி, பேஸ் போட்டாலும் சரி. ஸோ அதனால அதை பார்த்துதான் நம்ம இந்தியாவில் IPL ஆரம்பிச்சு, இந்தியாவில் எல்லா நிறைய ஃபிளாட் ட்ராக் ஒரு 2-3 தான் போலிங் கிரவுண்டா மாட்டினாங்க. அதனால மிச்சல் ஸ்டார்க் இங்க அடி வாங்கினாலும் அங்க போலிங் பிச்சா இருக்கும், அங்க மாட்ட மாட்டாரு. இந்த பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன் நடுவில் சொல்றதுக்கு. அதுதான் ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு MI ஜெயிக்கலாம் நல்லதுதான், ஆனா ஜெயிப்பாங்கன்னு தான் தோணுது. அண்ட் அவங்க அந்த பயம் காட்டுற ஃபேஸ்க்கு வராங்க. இப்ப பஞ்சாப் மட்டும் அவங்களை தோக்கடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அந்த மிஸ்டேக் மட்டும் நடக்காம அவங்க காலி தான். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஹோப்பே வந்திருக்காது அவங்களுக்கு. இப்ப என்ன ஒரு இதுனா மொமெண்டம் கேம் தான் IPL பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இத்தனை வருஷம் பார்த்ததுல மொமெண்டம் யார் பக்கம் இருக்கோ அவங்க வின் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கையில இருந்த மேட்ச பஞ்சாப் அசுதோஷ் வந்து புடுங்கினாரு, திருப்பியும் அது அவங்க கைக்கு போயிருச்சு. அவங்க கையில இருந்த மேட்சை புடுங்கி ஜெயிச்சிட்டாங்க பாத்தீங்களா MI. அது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஹைப் கொடுத்துருக்கும். நீங்க சொன்ன மாதிரிதான் நம்ம ஒன் ஃபேமிலி ஆயிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்ப. அவர் எப்போ ரோஹித் சர்மா கிட்ட போயிட்டு ஃபீல்ட் செட் பண்றதுக்கு அலோவ் பண்ணிட்டு அமைதியா போய் நின்னார ஓரமா, அங்கேயே ஹை பாயிண்ட் ரீச் பண்ணிட்டாங்க MI. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதுதான் இனிமே பயம் காட்டுவாங்க எல்லாருக்கும், நாங்க இருக்கோம்டா வாங்கடா அப்படின்னு சொல்லி. அதோட வேற மும்பை எப்படின்னா, சென்னை நீங்க உள்ள போறீங்கன்னா நாங்களும் உங்க கூட உள்ள வருவோம், நாங்க வெளியே வந்தா உங்களே வெளியே கூட்டிட்டு வந்துருவோம், உள்ள அனுப்ப மாட்டோம். அந்த மாதிரி ஒரு டீம் வேற அவங்க. அதனால 3 சென்னை போனாங்கன்னா 4 மும்பை தான் உள்ள வரணும்னு பார்ப்பாங்க. சப்போஸ் மும்பை குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னா எப்படியா சென்னையும் 5க்கு கொண்டு வந்துடணும் அந்த பிளான் தான் பண்ணுவாங்க அவங்க. அந்த மாதிரி கொஞ்சம் தந்திரமா யோசிக்கிறவங்க. அவர் சொன்ன ஏன்னா வந்து ஆக்சுவலி அந்த டைட்டிலுக்கான போட்டி தான் 2 டீமுக்கும். இவன் சப்போஸ் பிளே ஆஃப்ஸ் போயிட்டு இன்னும் அடிச்சிட்டானா லீடுக்கு போயிடுவானே அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படின்ற மாதிரி DC, அதான் டெல்லி, பஞ்சாப், பெங்களூர்லாம் இவனுக்கு என்னடா இவனுக்கு அப்படின்ற மாதிரி. ஆமாமா, இது வந்து அதான் லைக் என்ன சொல்ல வந்ததுன்னா வந்து இப்போ CSK டாப் 2 ஃபினிஷ் கூட சான்ஸ் இருக்குன்றீங்க. இப்போ டாப் 2 ஃபினிஷ் பண்ணவும் சான்ஸ் இருக்கு, டாப் 4 போகாம போகவும் சான்ஸ் இருக்கு. அது CSK கையில தான் இருக்கு. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு போயிருவாங்க. ஏன்னா ஹோம் கேம்ஸ்லாம் வாய்ப்பே இல்ல ப்ரோ, சத்தியமா சொல்றேன், வாய்ப்பே இல்ல. அண்ட் ஆல்சோ பஞ்சாபோட 2 கேம் ஆடுறாங்க, ஒரு அவே கேம் இருந்தாலும் தரம்சாலா CSK ஒரு ஃபேவரட் கிரவுண்ட், நிறைய மெமரிஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ RCB ஒரு கேம் ப்ரோ. எனக்கும் போகணும் தான். இவரு தோனியோட லாஸ்ட் சீசனு சேப்பாக்ல வேற குவாலிஃபையரும் ஃபைனல்ஸும் நடக்க போகுது, போகணும் தான். ஆனா ஆக்சுவலி ருத்துராஜ் தான் கேப்டன் பண்றாரு, தோனி வந்து சப்போர்ட் பண்றாரு. அண்ட் இந்த டாப் ஆர்டர் இந்த ஓப்பனிங் வந்து ஸ்லாட் வந்து கிளிக் ஆகாம இருக்கிறது தான் கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்குது. அண்ட் லாஸ்ட் டைம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா LSG நம்மள வந்து ஒரு வழி பண்ணாங்க சேஸ்ல, பூரான் விக்கெட் எடுத்த அப்புறம் தான் மொயின் அலி தான் கிளிக் ஆவாரு. அந்த மேட்ச்லயும் ஒரு க்ளோஸ் கேம் தான் நம்ம ஜெயிப்போம் ஹோம்லயே. அவங்க சப்போஸ் வந்து புல் அவுட் பண்ணிட்டாங்க ஒரு விக்கெட்னா பயங்கர பேனிக் பட்டன் ஆன் தான் CSK ஃபேன்ஸுக்கு, டீமுக்கு இருக்கோ இல்லையோ. ஆமா, ஆனா LSGயோட வின் பண்ணாலே நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துரும். அண்ட் SRH ஓட கேம் இருக்கு, SRH பாக்கணும் CSKல வா சேப்பாக்ல வந்து என்ன பண்றாங்கன்னு. LSG வின் பண்ணிட்டா மொமெண்டம் நம்ம சைடு தான் ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன 2-3 ஹோம் கேம்ஸ் தான் விளையாட போறோம். 3 கன்செக்யூட்டிவ் ஹோம் கேம்ஸ், LSG, SRH, பஞ்சாப். சோ LSG மட்டும் வின் பண்ணிடணும் எப்படியாவது. ஆமா, அது மட்டும் வின் பண்ணிட்டோம்னா SRH அண்ட் பஞ்சாப். அகைன் SRH கமிங் ஃப்ரம் a lot of highs. சேப்பாக்ல வந்து என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஓகே, நாளைக்கு மேட்சோட கேப்டன்சி ஃபிக்ஸ் பண்ணலாமா? கிஷோர் ஏதோ பாயிண்ட்ஸ் பாத்துட்டு இருக்கான் போல. இல்ல அவர் சொன்ன மாதிரி சென்னையோட எங்கெங்க மேட்ச் ஆடுறாங்கடா பாத்துட்டு இருக்கேன். கரெக்ட், அதேதான் இருக்கு. நாளைக்கு கேப்டன்சி ஃபிக்ஸ் யாருக்கு சொல்லு கிஷோர். அதே மாதிரி ராஜஸ்தான் கிட்ட சென்னையில தான் மேட்ச் இருக்கு, அதுக்கப்புறம் பெங்களூர்ல சென்னைக்கு மேட்ச் இருக்கு. சப்போஸ் விட்டுனே வந்தா கடைசி 2 மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. பஞ்சாப் கிட்ட ஒரு மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. இன்னும் ஒரு மேட்ச்னா அது குஜராத்தா
இல்ல லக்னோவா SRHன்ற மாதிரி தான் இருக்கு. சோ டோர்ஸ் ஓபன், நிறைய டோர் ஓபன்ல இருக்கு சென்னைக்கு. சோ பிரச்சனை இல்ல. மத்த டீம் தான் என்ன ஆனா பண்ணுவாங்க? எனக்கு நான் முன்னாடி சொன்னதுதான், நான் திருப்பி ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். SRH முடிச்சு விடணும்னு பாப்பாங்க சிஎஸ்கே. ஏன்னா அவங்க தான் டீம் டு பீட்டா இருக்காங்க இந்த சீசன்ல. டீம் டு பீட் யாரு, நீ யாரா டாப்ல இருக்கு அதெல்லாம் தாண்டி டீம் டு பீட் யாருன்னு பார்த்தா SRH தான். அவங்களை அடிச்சா அதுக்கப்புறம் நம்ம தான்டா பிளே ஆஃப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் வரும். அன்னைக்கு ஏ கேம் கொண்டு வருவாங்க சிஎஸ்கே கண்டிப்பா. ஹோம் கேம் வேற. அதான் தீக்ஷனாவை கொண்டு வந்துடணும். தீக்ஷனா ஒரு மோயின் அலி 2 பேர் இல்ல. கேகேஆர் செஞ்ச மாதிரி, கேகேஆர் செஞ்சாங்க 130 அந்த மாதிரி செய்வாங்க. சரியான செய்கை அதை செஞ்சு விட்டாங்க. எல்லாரும் கேகேஆர் இது அதுன்னாங்க. சரி நீ வாச்சே பாக்கு. அதுல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட விட்டு 145 சுருட்டுவாங்க. ஆமா ப்ரோ, அதுவும் கரெக்ட் தான். எனக்கு வந்து ருத்ராஜ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தி டோர்னமெண்ட் நிறைய டாஸ் வின் பண்ணல. மேபி இந்த ஃபேஸ் ஆஃப் தி டோர்னமெண்ட் நிறைய டாஸ், அட்லீஸ்ட் ஒரு 7 கேம்ல 4 டாஸ் வின் பண்ண நல்லா இருக்கும். டாஸே வின் பண்ண மாட்டேங்கிறாரு. சோ மேபி அது லக் தான். ப்ராபப்லி லக் ஃபேவர்ஸ் சிஎஸ்கே சூன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ நாளைக்கு என் கேப்டன்ஸ் யாருன்னா, நீங்க வந்து ஆர்ஆர் வின் போறீங்க, கிஷோர் யார் வின்? மும்பை வின் போறோம். மும்பை தான். நானும் மும்பை வின் தான் போறேன். ஸோ நாளைக்கு எனக்கு திலக் வர்மா கேப்டன்சி பிக் ஃபர்ஸ்ட். செகண்ட் மேபி மத்வால் கிளிக் ஆவாருன்னு தோணுது நாளைக்கு. I'll go with the great SSV Jaiswal and Rohit Sharma. Trent Bolt இருக்காரு and maybe Chahal for some time, for some reason. நீ கிஷோர் ஏதாவது சொல்லணும்னா சொல்லிடல. கேப்டன்சி பிக் கேப்டன்சி பிக்கோட எனக்கு நாளைக்கு என்ன நடக்க போனா, போன வருஷம் அந்த மாதிரி நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் ஆட போறாங்க, 200 மேல அடிக்க போறாங்க. போன வருஷம் ஹோல்டர் மாட்டிக்கினார் டிம் டேவிட் கிட்ட. இந்த வருஷம் யார் மாட்ட போறாங்கன்னு தெரியல. டிம் டேவிட் வச்சு செய்ய போறாருன்னு தோணுது. லாஸ்ட்ல அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவாரு. டிம் டேவிட் ஒரே ஆள் அடிச்சு கொடுத்துருவாரு. கன்சிக்யூட்டிவ் 4 6 வரை அடிப்பாரு. எங்கேயோ இந்த மேட்ச் காண்டாயிருவாங்க எல்லாரும். அந்த மாதிரி எதுவும் நடந்து டிம் டேவிட் பயங்கரமா வருவான்னு தோணுது. திலக் வர்மா கன்ஃபார்ம் நல்ல ஆப்ஷன், கன்ஃபார்ம் கிளீன் நல்ல பிளே. போன மேட்சும் அந்த மேட்சுக்கு லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு வந்தது திலக் வர்மா தான் ஆர்ஆர் கிட்ட. ஆமா. ஆனா சிஎஸ்கே கூட ஒரு மேஜிக்கல் டெலிவரி போடுவாரு பத்திரானா. நல்ல கேட்ச் ஷதுல் டாக்கர். சோ அதுதான் கேம் சேஞ்சிங் மொமெண்ட். சோ ஓகே பார்க்கலாம். ப்ரோ நீங்க கேப்டன்சி பிக் சொல்ல வந்தீங்க. நான் சொன்னேனே யுஸ்வீந்தர் சஹால் அண்ட் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால். எஸ்எஸ்பி சொல்றீங்க, யுஸ்வீந்தர் சொல்ல நினைக்கிறேன். ஓகே, இல்ல நான் மிஸ் பண்ணிட்டேன். எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் லாஸ்ட் சீசன் செஞ்சுரி அடிச்சிருக்காரு ப்ரோ மும்பையோட. ஆமா ஆனா அது வாங்கிட இல்ல. அடிப்பாரு டியூ தான். மும்பை ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி ஆர்ஆர் கிட்ட வாங்குனாங்களோ அதை திருப்பி அதே மாதிரி கொடுப்பாங்கன்னா நினைக்கிறேன் நானு ஆர்ஆருக்கு. ஐயோ அந்த அளவுக்கு கொடுத்தாங்கன்னா நெட் ரன் ரேட் வரை போயிடுவாங்க மேல. அது பெரிய பிரச்சனை. 4 சிஎஸ்கே கிட்ட வந்துருவாங்க. எக்ஸாக்ட்லி. பட் நாளைக்கு மும்பை தோத்தா நான் பண்ணா இருக்கும்ல. நாளைக்கு மும்பை தோத்து சிஎஸ்கே நாளைக்கு ஜெயிச்சா ஒரு மாதிரி அந்த ப்ராப்ளம் நீங்க ஆக்சுவலி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ரிவ்யூ பண்ணல, மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல அந்த ப்ராப்ளம் கூட நான் பேசனால. மும்பை தோத்துட்டு நாளைக்கு மும்பை தோத்தா எப்படி அந்த டேபிள் இருக்கும். நாளைக்கு மும்பை தோத்தா ஆக்சுவலி யார் யாருக்கு ஃபேவரா போகும்னா ஜிடிக்கு ரொம்ப ஃபேவர். டிசி ஒரு இன்னொரு பாயிண்ட் எடுத்து 4 பாயிண்ட்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேவர். பாப்போம். அப்புறம் மும்பை அது ஒரு வகையில இன்ட்ரெஸ்டா தான் போகும். அது ஆக்சுவலி டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஃபேன் பேஸ் நிறைய இருக்கு அவங்களுக்குள்ள. ஒரு இது இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் கிரியேட் ஆனாதான் ஹைப்பா இருக்கும்ன்றதால நாளைக்கு வின் தான் பண்ணுவாங்க. சரி பாப்போம் அது எப்படி இருக்குன்னு. அப்ப எனக்கு என்னன்னா ஆர்ஆருக்கு நிறைய க்ளோஸ் கேம்ஸ் அவங்க சைட் போயிருக்கு. சோ அவங்க 6 மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்லிப் வரணும்ல. அது நாளைக்கு தான் வரும். நாளைக்கு அவங்க வின் பண்ணாங்கன்னா நல்லதுதான். ஆர்ஆர் வின் பண்ணாங்கன்னா பாப்போம். திடீர்னு ஹர்ப்ரீத் பார் வந்து 12 பால்ஸ்ல 30 அடிச்சு 140 அடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஐ திங்க் 140 கூட நல்ல டார்கெட் தான் ப்ரோ. 141 for 9 நல்ல டார்கெட் தான். பிட்ச் ஒரு மாதிரி ஸ்லோவா எங்கயோ இருந்தாங்க. 97 விக்கெட்ஸ் அப்படியே மாதிரி 140 வந்திருக்குன்ற நல்ல ஸ்கோர் தான் சொல்ல வரேன். ஒரு ஓகே. அங்க ஒரு பட்டியா ஹர்ப்ரீத் பட்டியா கொஞ்சம் கேட்ச் ஆடிட்டு இருக்காரு. பட் இந்த ஸ்டேஜ் ஆஃப் தி சிச்சுவேஷன்ல பரவாயில்ல. ஆமா அவர் எவ்வளவு அடிச்சிருக்காரு? இம்பாக்ட் பிளேயர் 13 அவர் அந்த ஓபனர் 1 டவுன் இறக்குறவரை இம்பாக்ட்டா யூஸ் பண்ணிட்டாங்களா?
8 டவுன்ல ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்காரு. இல்ல இல்ல ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்காரு. இன்னொரு ஒரு ஹர்ப்ரீத் சிங் சொல்லிட்டு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். அவர் அவள்தான் ஆடுவாரு. அவள்தான் முடியும் அவரால. அதனால வேற வழி இல்ல. அவரை கரெக்டா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சாய் கிஷோர் 4 விக்கெட் ப்ரோ. ஓ அவர் நிறைய பேர் பிக்கே பண்ணிருக்க மாட்டாங்க. அவர் இல்லன்னு நான் ஒரே ஒரு டீம்ல போட்டிருக்கேன். ஆனா கேப்டன் வைஸ் கேப்டன் வைக்கல. சோ 144 டு வின். ஓ முடிஞ்சிச்சா? பரவாயில்ல, ஒரு டீசெண்டா எடுத்து வந்து விட்டுருக்காங்களே. ஐ திங்க் அவங்களும் அந்த ராகுல் சார்லாம் இம்பாக்ட்ல இருக்காரு ப்ரோ. அவர் பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இம்பாக்ட் யூஸ் பண்ணா செகண்ட் பேட்டிங் யூஸ் பண்ண முடியாது. எனக்கு தெரியல, கேக்குறேன். முடியாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல எடுத்துட்டாங்கன்னா அவர்தான் ஆடி ஆகணும், அவ்வளவுதான். ஓகே, எனக்கு தெரிஞ்ச பிட்ச் ஸ்லோவா இருக்கிறதுனால மேபி ராகுல் சார் எடுத்துட்டு வருவாரோன்னு நினைச்சேன். பட் இல்ல, அதுதான் எடுத்துட்டாங்களே ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சா தான் நல்லா இருக்கும். மேபி ஜிடி ஏதாவது ஒண்ணு சொதப்பி விட்டுட்டாங்க மேட்ச்னா அவ்வளவுதான், அவங்களும் வெளியே. 5 போலதான் இருக்காங்க. அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா கூட யாரும் இல்ல. போட வச்சு சும்மா போட வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு பேட் கேரி பண்றவரு இல்லன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தேவையில்லாம விக்கெட் எல்லாம் கொடுக்காம லாஸ்ட் வரைக்கும் நின்றுவாருன்னு நினைக்கிறேன். இல்ல அட்லீஸ்ட் சாய் சுதர்ஷன் நின்றுவாரு. ஆமா சரி, யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லுங்க. ஸ்பின் ஆப்ஷன் சொல்லுங்க. ஹர்ப்ரீத் இருக்காரு, அப்புறம் அவ்வளவுதான். 5 மீடியம் பேசஸ், ஹர்ஷதீப், ஹர்ஷல் பட்டேல், ரபாடா, சாம் கரன், அவ்வளவுதான். 4 பவுலர், ஒரே ஒரு ஸ்பின். இல்ல லிவிங்ஸ்டன் ஸ்பின் போடலாம். லிவிங்ஸ்டன் கொடுக்க மாட்டாங்க, அவர் இன்ஜூர்னாலயா என்னன்னு தெரியல. சாம் கரன் கொடுப்பாங்க. சரி ப்ரோ, எனிதிங் எல்ஸ்? ஓகே, இல்ல ப்ரோ, முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேட்ச் ரிவ்யூவோட நாளைக்கு வந்து மீட் பண்றோம். யா, தேங்க் யூ, பை. பை.